ஹாய் வியூவர்ஸ், நான் ஃப்ளிக் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஜா அப்படிங்கிற 2024 வந்த ஒரு இந்தியன் தமிழ் லாங்குவேஜ் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டைரக்ட் பண்ணியிருக்கிறது நித்திலன் சுவாமிநாதன், ரிட்டர்ன் பண்ணதும் அவர் தான். டைலாக்ஸ் வந்து நித்திலன் சுவாமிநாதன், ராமவல்லி. ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து த ரூட், திங்க் அண்ட் பேஷன் ஸ்டூடியோஸ். மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க? பி அஜினேஷ் லோகநாத். பட்ஜெட் வந்து 20 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 107 கோடி. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்மளுடைய ஹீரோவான விஜய் சேதுபதி வந்து ஒரு முடிவற்ற கடையில் வேலை செய்கிறாரு ஃபஸ்ட் ஹாஃபில். அதே மாதிரி ஒரு முடிவற்ற கடையும் வச்சுருக்காரு. ஸோ இந்த முடிவற்ற கடையை வச்சுருக்கிற விஜய் சேதுபதிக்கு ஒரு நாள் அவர் வந்து ஒரு 3-4 பேர் அடித்து போட்டு அவர் வீட்டிலேருந்து ஏதோ கொள்ளடிச்சிட்டு போயிடறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதாவது நான் என்னுடைய லட்சுமியை காணும் அப்படின்ற சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த லட்சுமி என்னவா இருக்கும் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அவர் ஒரு குப்பத்தட்டின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த படத்தில் அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த மகாராஜா அப்படிங்கிற 2024 வந்த படம் வந்து. இந்த படத்தில் எல்லாருக்கும் நல்லா எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஆளை கொடுத்துருக்கிறதுனால இந்த படத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதே மாதிரி எல்லாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது. சில கேரக்டர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்கலான்றது ஒரு கருத்து. இந்த படத்தில் வந்து எந்த சீனும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த படம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் வந்து மாறி மாறி காட்டிகிட்டே இருப்பாங்க. பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் வந்து மாற்றி காட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். இதோட பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ட் மற்றவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்கும். அந்த கேரக்டரை அழகாக எடுத்து நடிச்சிருப்பாங்க. அனுராக் காஷ்யப்போட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். இதோட டேரக்டரோட ரைட்டிங், இந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் எப்படி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும். இதில் வந்து படத்தில் எந்த லேகும் இருக்காது. இதில் வந்து லைட்ஸ் வந்து நம்மளுடைய கதைக்குள்ளேயே கொண்டு போகிறதுனால இந்த லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதோட நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு எனக்கு இன்னும் பெருசாக, ஆனால் அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டிக்கலாம். எது பாஸ்ட் எது ப்ரெசென்ட்னு தெரியாமல் கதைப்பட ஃபாலோ வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய நெகட்டிவ். இந்த படத்தை நான் உங்களுக்கு சொன்னது படத்தை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.